ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் ஒரு 15 வயது மதிக்கத்தக்க மாணவனுக்கு மகாபெரிவா அருளிய அனுகிரகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தில் மகாபெரிவா பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு அந்த வரிசையில் சுமார் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவனும் நின்றுருந்தான். அவன் முகத்தில் ஒரு அதீதமான பிரகாசம் தெரிஞ்சது. அந்த மாணவனை பார்த்த மாத்திரத்திலேயே நன்றாக படிக்கிறவன் என்பது யாரும் சொல்லாமலேயே புரியும் வண்ணம் இருந்தது. ஆனால் அந்த மாணவனுக்கும் ஏதோ குறை இருக்கிறதுங்கிறது யாருக்கு தெரியும்? மகா சுவாமிகளை தவிர. வரிசை மெல்ல மெல்ல நகர்ந்து செல்லும்போது தன் முறை வந்து எப்போ தன் மனக்குறையை மகாபெரிவா கிட்ட கொட்டுவோன்னு ரொம்ப ஆதங்கம் அந்த மாணவனுக்கு. மகாபெரிவாளின் திருமுகத்தை பார்த்தவுடன் அவனது கண்களில் கண்ணீர் துளிகள். மகானின் திருச்சன்னதிக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சான். தன் கையை உயர்த்தி அவனுக்கு ஆசி புரிந்தார் மகாபெரிவா. அதற்கு பிறகு பெரியவாளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இங்கே வந்திருக்கேன்னு ரொம்ப வினயமாக சொன்னான் அந்த மாணவன். என்ன என்பது போல பார்த்தார் மகாபெரிவா. அவருக்கு தெரியாதா? எனக்கு கொஞ்ச நாளாக தலைவலி இருக்கு பெரியவா. இதுக்கு என்ன காரணம்னு புரியல. நானும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டேன், மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டேன். ஆனால் தலைவலி குறைஞ்ச பாடில்லை. தினமும் வலி அதிகமாயிட்டே இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் பூர்ணமாக பண்ண முடியல. குறிப்பாக படிப்பில் கவனம் செலுத்த முடியல இன்னும் சொல்லிகிட்டே இருந்தவும் திடீர்னு விசும்ப ஆரம்பிச்சிட்டான். பெரியவாளுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்த மடத்து சிப்பந்தி ஒருவர், பெரியவா சன்னதிக்கு வந்துட்டா அழக்கூடாது, உன் குறையை சொல்லு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு ரொம்ப நிதானமாகவும் அதே சமயம் கராராகவும் சொன்னார். மகாபெரிவா எதுவும் சொல்லாமல் அந்த மாணவனையே பார்த்துட்டு இருந்தார். கண்களை துடைச்சிட்டு மாணவன் பேச ஆரம்பித்தான். மெல்ல ஆரம்பித்த இந்த தலைவலி இப்போ என்னோட ஞாபக சக்தியும் முழுங்க ஆரம்பிச்சிருக்கு. என்னோட ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டு போகிறதா நானே உணர்றேன் பெரியவா. படிக்கிற பாடம் எல்லாம் என் மனசில் இருந்து போயிடுறது. இது இப்படியே நீடிச்சுதுன்னா என்னோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. அதான் உங்கள் சந்நிதிக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கேவலோட சொல்லி முடிக்கிறான் மகானின் திருமுகத்தையே பார்த்து. அப்போ பெரியவா சொல்கிறா, நான் யாருன்னு உனக்கு நினைவு இருக்கும்போதே என்னை தேடிண்டு வந்துட்டியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா அவனை ஒரு புன்னகையோடு பார்த்தார். பிறகு, நான் வைத்திய சாஸ்திரம் படிக்கலையே, வேதாந்த சாஸ்திரம்தான் படிச்சிருக்கேன். எந்த தைரியத்தில் என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு ஒரு அர்த்த புஷ்டியோடு அவனை பார்த்து கேட்டா மகாபெரிவா. மகா சுவாமிகள் படிக்காத சாஸ்திரமா? மகாபெரிவாளுக்கு தெரியாத வைத்தியமா? சீண்டி பார்க்கிறார் அந்த சிறுவனை. ஆனால் அந்த மாணவன் அசைவதாக இல்லை. ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் இங்கே வந்திருக்கான் போல் இருக்கு. எனக்கான மருந்தை நீங்கள் தான் தரணும் பெரியவா. உங்களைத்தான் நம்பி இங்கே வந்திருக்க, என்னை கைவிட்டுடாதீங்கோ அப்படின்னு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தான். இதுக்கு மேலும் இந்த மாணவனை சோதிக்க வேண்டான்னு முடிவெடுத்து, குழந்தை, நான் எது சொன்னாலும் செய்வியா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, உன்னால் தொடர்ந்து இதை செய்ய முடியாதே, அப்புறம் ஏண்டா பெரியவா கிட்ட போகணுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறா மாணவனை பார்த்து. பெரியவா எப்படியோ நமக்கு அனுகிரகம் பண்ண மெல்ல இறங்கி வருகிறாருங்கிறது மாணவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதன்படி நடக்கிறேன் பெரியவா, கொஞ்சமும் பிசக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்யாத குறையாக அடித்து சொன்னான். கலியுகத்தின் மருத்துவரான மகாபெரிவா சொல்ல போகிற சிகிச்சை முறையின் மீது அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அந்த மாணவனை பார்த்து பெரியவா சொல்கிறா, சபரிமலைக்கு இருமுடி எடுத்துட்டு போவாளே, அதை நீ பார்த்துருக்கியோ? பார்த்துருக்கேன் பெரியவா. தலையில் 2 பக்கமும் தொங்குற மாதிரி திரவியங்களை ஒரு துணியில் முடிஞ்சு வச்சு யாத்திரை போவா அப்படின்னு உற்சாகமாக சொன்னான் அந்த மாணவன். அதே தான், நீ கரெக்டாக புரிஞ்சுட்ட.
நான் சொல்ல போகிற ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி தான். ஆனால் இது வேறு தினுசாக இருக்கும். கேட்டுக்கோ. ஆற்றுல அரிசியை அளந்து போடுறதுக்கு படி வச்சிருப்பா, பார்த்துருக்கோ இல்லையோ? அந்த படியால் 3 படி அரிசியோ கோதுமையோ அல்லது இது மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு தானியத்தையோ அளந்து ஒரு பையில் போட்டு கட்டிக்கோ. தலையில் இருமுடி சுமக்கிற மாதிரி இந்த தானியம் உன் தலையில் இரு பக்கத்துலேயும் தொங்குற மாதிரி வச்சுண்டு தினமும் 1 மைல் தூரம் நடக்கணும். புரியுறதா? மாணவன் தலையாட்டி விட்டு, கட்டாயம் பெரியவா, நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் அப்படிங்கிறான். இரு இன்னும் நான் சொல்லி முடிக்கலை. இன்னும் இதில் வேலை இருக்குது. 1 மைல் தூரம் நடக்க சொன்னேனே, அப்படி நடக்கிறப்போ இந்த வலி சரியாக போயிடுமா போகாதாங்கிற சிந்தனையெல்லாம் மனசில் ஓடாமல் இருக்கிறதுக்காக ராமா ராமா, சிவ சிவா, இப்படி எந்த நாமம் உனக்கு தோதுப்படுறதோ அந்த நாமாவை சொல்லிகிட்டே இருக்கணும். 1 மைல் தூரம் நடந்து முடிஞ்ச உடனே இந்த தானியத்தை ஏதாவது சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ அல்லது கிராம தேவதை கோவிலுக்கோ தானமாக கொடுத்துடணும். இல்லைன்னா கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம். இது மாதிரி 11 நாள் தொடர்ந்து பண்ணணும். செய்வியா அப்படின்னு கேட்டா மகா பெரியவா. மாணவன் ரொம்ப உற்சாகத்தோட, கட்டாயம் பெரியவா, என் அவஸ்தை என்னை விட்டு போகணும், அதுக்காக பெரியவா சொல்கிற எதையும் செய்ய நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்ப ஒரு நமஸ்காரம் செஞ்சான். அந்த நடமாடும் தெய்வம் தன் திருக்கரங்களை உயர்த்தி அவனுக்கு ஆசி புரிந்து அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு போனான். மகா பெரியவா சொன்ன வைத்திய முறைகளை அப்படியே மேற்கொண்டான். சுமார் 1 மைல் தூரம் சுமையை தலையில் எடுத்து போய் வந்தான். முடிந்த பிறகு அந்த தானியத்தை எடுத்துண்டு கோவிலுக்கோ ஏழைக்கோ தன் மனதில் என்ன உத்தரவாகிறதோ அதன்படி தானம் செய்தான். 1 வாரம் ஓடிப்போனது. மாணவனிடம் ஒரு நல்ல மாற்றம் தெரிந்தது. தலைவலி இப்போது அவனுக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு. மகா பெரியவா தந்த சிகிச்சை முறை நன்னாவே வேலை செய்கிறதை தெரிந்து நெகிழ்ந்து போனான். ஞாபக சக்தியும் தனக்கு வழக்கம் போல இருப்பதாக உணர்ந்தான். பள்ளியில் அப்போது நடைபெற்ற தேர்வில் திருப்தியாக எழுதியிருப்பதாக உணர்ந்தான். மகா பெரியவா சொன்னது இன்னும் பூர்த்தி ஆகலை. தொடர்ந்து 11 நாட்கள் இதை செய்யுமாறு சொல்லியிருந்தார் இல்லையா? ஆனால் 7 நாட்களிலேயே குணம் தெரிந்து விட்டது. இந்த வேளையில் காஞ்சிபுரம் போய் மகா சுவாமிகளை தரிசித்து தான் குணமாகி இருப்பதை சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று தோன்றியது. காஞ்சிபுரத்தில் மகா பெரியவா சன்னதியின் முன் சந்தோஷத்தோடு இருந்தான் மாணவன். சிரித்த முகத்துடன் பெரியவா அவனை ஆசிர்வதித்தார். இன்னும் 11 நாள் முடியல போல் இருக்கே. ஆமாம் பெரியவா, அதுக்குள்ளே எனக்கு குணம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். தலையில் ஏதாவது நரம்பு பிசகி இருக்கும். பெரியவா சூப்பரான சிகிச்சை கொடுத்துருக்கார். தலையில் தானியம் ஏறின உடனே பிசகின நரம்பு சரியாகி இருக்கும். எல்லாருக்கும் இப்படி குணமாயிடாது. மகா சுவாமிகளோட அனுகிரகமும் உனக்கு சேர்ந்ததால் இது உடனே குணமாகி இருக்குன்னு சிலிர்ப்போடு சொன்னார் பெரியவா. அதான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீரோடு சொன்னான் அந்த மாணவன். பதில் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தார் மகா பெரியவா. மாணவன் நமஸ்காரம் செஞ்சான். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்கிறா, சரியா ஆயிடுத்துன்னு அப்படியே விட்டுடாத, 11 நாள் தொடர்ந்து பண்ணு. நிச்சயம் பெரியவா என்றவன் திரும்ப ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு ஸ்ரீமடத்திலிருந்து புறப்பட்டான். ஒரு மாணவனின் தலையெழுத்தையே மாற்ற இருந்த வியாதியிலிருந்து அவனுக்கு விமோச்சனம் கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார் மகா பெரியவா. நடமாடும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம். மகா பெரியவா விட்டுவிடுவாரா என்ன? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.